கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எப்படி பாருங்க, இந்த உலகத்துல நாம பிறந்தது தகப்பனுடைய வித்தினால. தகப்பனும் தாயும் நம்மை பெற்றெடுத்தாங்க. அந்த வித்தினாலே நாம இந்த உலகத்துல உருவானோம். தாயின் வயிற்றிலே கருவாய் உருவானோம். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்கள் நம்ம தாயினோட வயிற்றில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உருவம் பெற்று, உயிர் பெற்று, உணர்வு பெற்று, இந்த உலகத்துல முழு உருவமாய் எந்த விதமான பின்னங்களும் இல்லாம நல்ல விதமா நம்ம இந்த உலகத்துல ஈன்றெடுத்த தாய் போற்றுதலுக்குரியவங்க. அவருக்கு காரணமா இருந்த தகப்பன், அவருடைய வித்து இந்த உலகத்துல யாராலும் மறுக்க முடியாத ஒண்ணு. அப்ப இந்த வித்து நாளை பிறந்திருக்கிற நாம் ஒரு நாளைக்கு அழிவை காண்போம். ஏன்னா இந்த உலகத்துல மாமிசம் எல்லாமே அழியும். அந்த பிறப்பு நிச்சயமாகவே அழிவை நோக்கி தான் பயணிக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நாளைய தினத்துல அந்த குழந்தையோட ஆயுசு நாள்ல ஒரு நாள் கம்மியாயிரும். பிறந்த எல்லோருமே மரணத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. ஏன்னா இது அழிவுள்ளது. இந்த வித்து அழிவுள்ளது. இது இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ அல்லது 100 வருஷமோ 110 வருஷமோ வாழும் இந்த மாமிசம். அதற்கு பிறகு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அது இருக்காது. ஆனா அதுக்கப்புறமும் இருக்கணும், அதுக்கப்புறமும் வாழணும். அப்படின்னா அழிவில்லாத வித்து அது என்னன்னு கேட்டாங்கன்னாக்கா, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டது. 2வது முறை மறுபடியும் நீங்க பிறக்கிறீங்க. எப்படி பாருங்க, தாயின் கருவில பிறந்தது இல்லாம 2வது முறை பிறக்கணும். நீங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல்லையோ சுவிசேஷ நூல்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமா, பிறக்க வேண்டும் அப்படிம்பார். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கேலி கூத்தா நினைப்பாங்க, என்னன்னு மறுபடியும் பிறக்கிறதா, மறுபடியும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள போய் பிறக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது இல்ல, அந்த பிறப்பை நான் சொல்லல, நீங்கள் ஆவியினால பிறக்கணும்னு சொல்லுவார். ஆவியினால பிறந்தீங்கன்னா நீங்க மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்லியிருப்பார். அப்ப இங்க அழிவில்லாத வித்து, இந்த சரீரம் அழிஞ்சு போயிரும், ஆனா இந்த ஆன்மா அழியவே அழியாது. இந்த மாமிசம் அழிஞ்சு போயிரும், ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, அது அழியவே அழியாது. அதுக்கு நித்தியமான ஒரு ஜீவனை கொடுப்பவர் கர்த்தர். அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனம். அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, இம்மானுவேலருடைய வார்த்தையின்படி நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம பேசுறப்போ, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறப்போ, கர்த்தருடைய வார்த்தையை நாம வாசிக்கிறப்போ, இப்பொழுதெல்லாம் இந்த வசனம் நம்முடைய இருதயத்துல ஆழமா பதிஞ்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத நாம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை நம்ம எப்படி வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நாம உணரணும். அப்படிங்கிற அந்த ஒரு பிரயாசம் நமக்குள்ள வந்தோம். கொஞ்ச நாளைக்கு அது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அட, நேத்தா ஒரு வசனம் வாசிச்சோம், இன்னைக்கு வாசிக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி சில சலிப்புத்தன்மை நமக்குள்ள வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு வாசிப்போம், ஒரு நாளைக்கு வாசிக்க மாட்டோம். அப்புறம் அந்த ஒரு நாள் வாசிக்காத 2 நாளா வாசிக்காம இருப்போம், 3 நாள் வாசிக்காம இருப்போம். அப்படி ஒரு நீண்ட ஒரு கேப் விட்டுருவோம். ஐயோ, நம்ம பைபிள் படிக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் போய் படிப்போம். இந்த மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு அநேகர் இடத்துல இருக்கு. ஆனா அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சே தீரணும், கேட்டே தீரணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட நாம இந்த வசனங்களை வாசித்து
அதனுடைய அர்த்தங்களை பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு வசனத்தை வாசிச்சா அந்த வசனத்தை இருதயத்துல சுமந்து கொண்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியா கர்த்தரோட சமூகத்துல உட்காரணும். அப்படி உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? அந்த வசனத்துக்கான ஞான அர்த்தம் என்னன்னு கிடைக்கும். இப்ப இங்க சொல்றாரு பாருங்க, அழிவுள்ள வித்துனாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான. எப்படிங்க? இதுக்கு அழிவே கிடையாது. இது எப்பொழுதும் நிற்கும், நிலையா நிற்கக்கூடியது, ஜீவனுக்கு ஏதுவானது, நித்திய அழிவில்லாத இந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அழிவில்லாத வித்துனால, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்துனாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கும். அப்ப கர்த்தர் இன்னொரு முறை நம்ம பிறக்க செய்யறார். இந்த பிறப்புக்கு அந்த பிறப்புக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த மாமிச இச்சையினாலே பிறக்கிற பிறப்பு, இது கர்த்தருடைய தயவினால, கர்த்தருடைய ஆவியினாலே பிறக்கிற பிறப்பு. அந்த பிறப்புல மரணம் இருக்கு, இந்த பிறப்புல மரணம் இல்லை. அந்த பிறப்புல சரீரம் அழிஞ்சு போகும், இந்த பிறப்புல ஆன்மா நித்திய ஜீவனோட இருக்கும். அப்ப அழிவுள்ள வித்துல பிறந்தது அழிஞ்சு போகும், அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினால பிறந்தது நித்திய ஜீவனும் சாவாமையை தரித்துக் கொள்ளுகிறதாக இருக்கும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கணும். அப்ப நமக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காண முடியும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண முடியும். இந்த உலகத்துல நாம வாழ்கிற போது சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் வரதான் செய்யும். இப்ப நான் இருக்கிறேன், வேதத்தை போதிக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தை தினமும் பதிவிடுறேன், எனக்குள்ளே கோபம் வரும். திடீர்னு என் மனைவி ஏதோன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் சத்தமா பேசிடுவேன். பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட அந்த கோபம் இருக்காது. 10வது நிமிஷம் டக்குன்னு என்ன பண்ணுவேன், போய் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானம் ஆயிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு ஏன் இப்படி கோபம் வருது அப்படின்னு. அப்ப எங்க வீட்டம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ அப்படியா, எனக்கு ஒரு நேரம் வரும் அப்படிம்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்துல நாம மாமிசமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த முதல் பிறப்பு அழிவுள்ள வித்தாகிய அந்த பிறப்புல வந்ததுதான் அந்த கோபம். 10 நிமிஷத்துல அழிவில்லாத வித்துனால வந்துச்சு பாத்தீங்களா, அந்த சமாதானம். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 2 வாழ்க்கைகளையும் நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கிற போது எது மேன்மையானது, எது அழிவில்லாதது, எது நமக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால நீங்கள் மறுபடியும் பிறந்த. அன்பானவர்களே, அப்ப இந்த தேவ வசனத்தை நாம என்ன பண்ணணும்? அது அழிவில்லாத வித்துன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இந்த இம்மானுவேலருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அழிவில்லாத வித்து, இதனால நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவீங்க. அப்படின்னா என்ன? அப்ப இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் அதை குறித்து யோசிக்கணும். அன்பானவர்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்மால இந்த வசனத்தை அனுதினமும் நாம படிக்கிறவங்களாய் இருக்கிறதுக்கும், நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதை படிக்க சொல்றதுக்கும் நாம தகுதியுள்ளவர்களா இருக்கணும். நம்ம 2வது முறை பிறக்கிறவர்களா இருக்கணும். இந்த வசனம் இன்னொரு முறை நம்மை பிறக்க செய்யும். அந்த பிறப்பில மரணம் இல்லை, அது நித்தியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஆன்மா அவரை பார்க்கும். அன்பானவர்களே, நிச்சயமாகவே அப்படி ஒரு பிறப்பு திருவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க பிறந்திருக்கிறீங்க, நீ உங்களுக்கு மரணம் இல்லை, விசுவாசிங்க. நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு, விசுவாசிங்க. இந்த வேத வசனத்தின்படி நான் நடக்க போறேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோட நடந்து பாருங்க, நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தேர்வு செய்து மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். இந்த பிறப்பு அழிவில்லாத, விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அழிவுள்ள இந்த சரீரம்,
அழிவுள்ள வித்தாகிய அந்த வித்தினாலே பிறந்த இந்த சரீரம், அழிவுள்ள இது அழியாமையை தரித்துக் கொள். கொரிந்தியருக்கு எழுதுறப்ப பவுல் சொல்றார், அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள். அது எப்ப தரித்துக் கொள்ளும்னா, திருவசனத்தை நாம் வாசிக்கிற போது, திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அழிவில்லாத வித்துனாலே நாம் என்ன பண்றோம்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம், பிறப்பிக்கப்படுகிறோம். அப்ப நமக்கு அழிவில்லை, மரணம் இல்லை, நித்தியமாக கர்த்தரோட சமூகத்துல நாம் வாழ முடியும். விசுவாசிக்கிறீங்களா? திருவசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் வாசித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் போதித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து, அழிவில்லாத திருவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட நீங்க கிருபை பாராட்டு. அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு வழிகளை காண்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.